இருபால் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், பெற்றோர்கள் மற்றும் எங்களது இளம் விஞ்ஞானிகள், மாணவர்கள் அனைவரையும் அறிவியல் கண்காட்சிக்கு வரவேற்பது எனது மகிழ்ச்சி. இன்று ஆர்வம், புதுமை மற்றும் அறிவியல் அதிசயங்களை நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய முடிச்சிடறேன். ஸோ சாரோட ஆரம்ப கால ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு அதை குழந்தை பருவத்தில் இருக்கட்டும், எந்த ஒரு பொருளை பார்த்தா அதை உடைச்சு அதில் என்ன இருக்குங்கிறத பார்த்துருவார். ஸோ அதான் அவருடைய மெயினான விஷயம். பட் அதுக்கப்புறம் அவர் ஐஐடியில் முக்கியமாக அவருடைய ஆர்வம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா, மிஸ்டர் எம்ஆர் சீனிவாசன் அவர் நிறைய இன்டர்வியூவில் அதை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. ஸோ எம்ஆர் சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் லெக்சரராக போயிருக்காரு. கோமி பாபா அவருடைய அந்த கருத்து பார்த்தீங்கன்னா, மண்ணிலிருந்து மின்சாரம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் முதல்ல முன்வைக்கிறார். ஸோ அது பெரிய விஷயம். அது பார்த்தீங்கன்னா எதுக்காக அதை சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா உற்பத்தி ஆகிற எல்லா பொருட்களுமே உள்நாட்டிலே உற்பத்தி ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய மெயினான நோக்கம். அப்படி உற்பத்தி ஆகணும், பொருட்கள் நிறைய ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எனர்ஜி தேவை. அப்படி எனர்ஜி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த அவைலபிலிட்டி தான் கண்டிப்பாக, இது வேறு சான்ஸே கிடையாது, மண்ணிலிருந்து மின்சாரம். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாயின் பண்ணுறாரு. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான கருத்தை ஒன்று முன்வைக்கிறார். ரொம்ப அது வேல்யூவானதாகவும் இருக்குது. அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இது மூணுமே ரொம்ப வெல்விஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த இவ்வளோ நாள் இப்போ நம்ம ஸ்கூல் வந்து பாரம்பரிய மிக்க ஸ்கூல், எத்தனை வருஷம், 200 வருஷம் கடந்து போயிடுச்சு இல்லையா? இவ்வளோ பேர் எவ்ரி இயர் படிக்கிறோம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக படிக்கிறோம். நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கு. இப்போ ஏதோ ஒரு நாட்டில் ஒரு ப்ராப்ளம்னா நம்ம நாட்டில் ஏதாவது பற்றாக்குறை வந்துருமா, உணவு பற்றாக்குறை வந்துருமா, வேற ஏதாவது பற்றாக்குறை வருமா அப்படின்னு எல்லாரும் பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லாரும் அதை பேசுறாங்க இல்லையா? அதை எப்படி தடுக்கிறது, மிட்டிகேஷன் மெஷர்ஸ்லாம் எடுக்கிறாங்கல்ல. அப்ப என்ன காரணமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து பொருளாதாரம் நல்லா முன்னேறுது. இப்ப சில கண்ட்ரிஸ் எடுத்துக்கோங்க, பொருளாதாரம் நல்லா முன்னேறி இருக்குன்றாங்க. நம்ம நாடு எடுங்க, இன்னும் வளரும் நாடு, சில துறைகள்ல வளர்ந்த நாடு, ஸ்பேஸ் நியூக்ளியர் ரிசர்ச்ல வளர்ந்த நாடுக்கு ஈக்குவலா இருக்குது. நிறைய துறைகள்ல வந்து வளரும் டெவலப்பிங் கண்ட்ரின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கு. இவ்வளவு நாள் ஆனா கூட எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியல. நம்ம நிறைய பேர் சாதாரணமா இருக்க என்ன சொல்றாங்க, அந்த ரிவர், எந்த ரிவர் அது? லண்டனுடைய, நீங்க கூகுள் பண்ணா உடனே ஒரு லண்டன்ல வந்து ஒரு பெரிய ரிவர், என்ன ரிவர் அது சார் சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுட்டே வரணும். அந்த தேம்ஸ் ரிவர் ஒரு காலத்துல அவ்வளவு பாய்சனஸா இருந்தது. அந்த தண்ணி யாராவது பை மிஸ்டேக் உள்ள போயிடுச்சுன்னா செத்து போயிடுவாங்க. அந்த அளவு பொல்யூஷன், நிறைய கண்டாமினேஷன் வந்தது. இன்னைக்கு அதை அழகா மாத்திட்டாங்க. அப்ப அவங்க மாத்தும் போது நம்ம ஊர்ல ரிவர்ல மாத்த முடியாதா? மாத்த முடியும். ஏன்? அடுத்த ஜெனரேஷன், உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் வரும்போது குடிக்கிறதுக்கே தண்ணி ரொம்ப கஷ்டப்பட போகிறோம். டே 0ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் டே 0? நோட் பண்ணிட்டே வந்துருங்க. இதெல்லாம் கையில பேப்பரோட இருக்கணும், எப்பவுமே நோட் புக் வச்சுக்கோங்க. டே 0ன்றது வந்து டைனாசர் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சா, காணா போச்சுன்றாங்கல்ல, எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. நிறைய எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டே வருது. அதே மாதிரி டே 0னா என்ன அப்படின்னா, வாட்டர் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணி எங்கேயுமே இருக்காது, பூமி கடியில இருக்காது, போர் போட்டாலும் கிடைக்காது, மழை இருக்காது, ஏரி ஆறு குளம் எல்லாம் வத்தி போயிடும். அந்த சிச்சுவேஷன் உலகத்துல எங்கேயாவது வந்திருக்கா? எந்த கண்ட்ரி? சார் கரெக்டா சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்றாங்க இல்லையா, கேப் டவுன், அங்க வந்து தண்ணி எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. அப்ப ஒரு சின்ன ஒரு விழுந்து தண்ணி கொடுப்பாங்க, அதுக்கு மிலிட்டரி துப்பாக்கிலாம் எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா தண்ணின்றது அப்படி, தண்ணி இல்லாம இருக்க முடியாது இல்லையா? எதுக்குனாலும் தண்ணி வேணும். குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, சமையல் செய்யறதுக்கு மட்டும் இல்லை, செடி கொடி எல்லாம் வளர்றதுக்கோ எதுனாலும் நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த சிச்சுவேஷன் வந்து அவங்க மீண்டு வந்துட்டாங்க. அப்போ அங்கே சயின்ஸ் நிறைய வேலை செஞ்சுருக்குது. அங்கே ரீசெண்டாக போயிருந்தேன். ஸோ அங்கே சயின்ஸை வச்சு இன்னைக்கு பழைய லெவலுக்கு வந்துட்டாங்க. நம்ம நல்லா இருக்க நிலைமையை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி சிச்சுவேஷன் போயிட்டே இருக்கோம். நிறைய போர்வெல் போடுறோம், கீழே தண்ணியெல்லாம் காலி பண்ண போகிறோம். இந்த தலைமுறையோட முடிச்சுட்டு போயிடுவோம். கேன் வாட்டர் பிஸ்னஸ் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அடுத்த தலைமுறைக்கு என்ன எதை வச்சு பண்ணுவீங்க? ஆறு எல்லாம் சாக்கடை விட்டாச்சு, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக குப்பை கொட்டியாச்சு. இன்னைக்கு கூட காலையில் அவங்க ஸ்கூல் உங்களை மாதிரி ஏஜில் ராமேஸ்வரத்தில் ஒரு கிராமம் தானே ஐயா படித்ததெல்லாம், அங்கேருந்து ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பீச்சுக்கு ஒரு விசிட் மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க, டூர் கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, தண்ணி நிறையா வருது, ஜாலியாக காலில் வச்சு எல்லாம் விளையாடுறாங்க, மண் எல்லாம் கோபுரம் மாதிரி பண்ணிலாம் விளையாடுறாங்க, கலாமையா விளையாடுறாரு உங்கள் ஏஜில். ஆனால் அவர் மாற்றி யோசிக்கிறார். என்ன எதை பார்க்குறாருன்னா, பறவைகள் பறந்து பறந்து வருது, மீன் பிடிக்கிற உள்ள தண்ணிக்குள்ள இறங்கி திரும்பி வெளியே வந்துடுது, அப்படி போயிடுது.
பறவை மட்டும் எப்படிடா பறக்குது, நம்மளால பறக்க முடியலையே, மாற்றி யோசி. ஸோ ஆல்வேஸ் என்ன பண்ணணும், எல்லாரும் பார்க்குற மாதிரி இல்லாதபடி கொஞ்சம் டிஃப்ரெண்டா நீ பார்த்தனா சயின்டிஸ்ட் ஆயிடலாம். ஏன் என்ன பண்ற மைக்ரோஸ்கோப் வச்சு? ஓகே ஓகே. ஸோ உள்ள என்னென்ன மாதிரி கிருமி இருக்கு, பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் காட்டி போறான் போல. ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் இல்லையா பண்ணியிருக்கேன். வெரி குட். ஸோ ஏதோ சம்திங் பண்ணணும். இந்த கிளாஸ் ரூம்ல கிடைக்காது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து எப்போ கிடைக்கும், சயின்ஸ் எக்ஸிபிஷன் தான் கிடைக்கும். சரியா? வெரி குட். வேறு மாதிரியா? ஓ வீடு. ஓகே. ஹார்ட் ஹார்ட். ஓகே, ஹார்ட்ல வருது. சரி பரவாயில்ல, அட்டெம்ப்டட். வெரி குட். கை தட்டிடலாம். யாராவது ஒரு ஆஃப்டர் போட்டவங்க இருக்கீங்களா? நல்லா வீட்டில் போய் கூர்ந்து கவனிங்க. சரியா? தம்பி அண்ணன் யாராவது நடக்க சொல்லி பார்த்தீங்கன்னா ரத்தத்தை மேலே உட்காந்து ரத்தத்தை திரும்பி ஹார்ட்டுக்கு அனுப்புது இல்லையா, அந்த வேலை இது பண்ணுது. அது எப்படி பண்ணுது வீட்டில் ப்ராக்டிக்கலாக பாருங்க. பயாலஜி டீச்சர்கிட்ட போய் கிளாஸில் கேளுங்க, எப்படி இந்த மாதிரி, ஏன் இந்த மாதிரி வந்து எப்படி ஒர்க் பண்ணுது காஃப் மசில்ஸ். டாக்டர்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாக்கிங் போ ஜாகிங் போன்னு சொல்கிறாங்களா? டாக்டர் சொல்கிறாங்களே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மினிமம் வாக்கிங்காவது போங்கன்றாங்க இல்லையா? பேசிக்காக வந்து நம்ம செல்ஸ் எல்லாம் ரீஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எப்படி சேம் ரத்தம் சேம் செல் ரொம்ப நாளாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கொலன்னு ஆகிடும் பாடி. கரெக்டாக? ஸோ அதனால தான் நல்லா 6 பேக்ஸ் வேணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். என்ன பண்ண வேண்டியிருக்கு? வாக்கிங். அப்போ பிளட் சர்க்குலேஷன் எப்படி கொண்டு வருதுன்னா, ஹார்ட் ஒரு பகுதி பண்ணுது, அடுத்த 2 பகுதி எது பண்ணுது? காஃப் மசில்ஸ். நடக்காமே இருந்தோம் என்ன ஆகும்? நிறைய அசுத்த ரத்தம் ஹார்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப நாளாகும், நேரமாகும், இல்லை கொஞ்சமாக வரும். அப்போ நம்மளுக்கு பாடி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். சரியா? கீழே தண்ணி எப்படி கிடைக்குதுன்றதா? ஓகே, வெரி குட். உட்காந்துக்கோ. இப்போ அகைன் எல்லாமே காட்ஸ் கிரியேஷன் தான் கண்ணா. நம்ம வந்து இயற்கையில் வந்து காடு ஒரு இயற்கைன்னு வச்சுக்கோங்க. எப்பயோ இந்த தண்ணி இருக்கு இல்லையா, நீ நானும் குடிக்கிற தண்ணி, இன்னைக்கு வந்து தண்ணியா? அது நேற்று வந்து தண்ணியா? இல்லை. எப்போ வந்து தண்ணி? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி, 5000 வருஷத்துக்கு முன்னாடி டைனாசர் குடிச்ச தண்ணி நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். அது எப்படி வருதுன்னா அழகா ரீசைக்கிள். ஓ சினிமாவா? ஓ இவரு சூப்பர் ஸ்டார் சினிமாவா அது? ஓகே. ஸோ நிறைய அட்ராக்ஷனும் இருக்கும், டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கும். நம்ம எப்படி நம்ம லைஃபுக்கு வேணுன்றதை பார்த்துக்கணும். சரியா? நம்மளும் நாளைக்கு 4 பேர் அவங்கள பார்க்குற மாதிரி நம்மளையும் 4 பேர் பார்க்கணும். நீங்கள் முடிவு பண்ணணும் இல்லையா, உங்களையும் 4 பேர் பார்க்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்துடணும். ஸோ மழை பெய்யுது, திரும்பி எவாபரேட்டை மேலே போகுது, மழை பெய்யுது, திரும்பி எவாபரேட்டை மேலே போகுது. அப்படி அழகாக சைக்கிள் ஆகிட்டு இருக்கா? ஸோ தண்ணி வந்து ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்ததோ ஆல்மோஸ்ட் சேம் குவான்டிட்டி தான் இருக்க போது, ஃப்ரெஷ்ஷாக வர போகிறதில்ல. அப்போ தண்ணி மேலே எங்கேயும் போகும்போது அதுவே சுத்திகரிச்சுக்குது, அதுவே பியூரிஃபை பண்ணிக்குது, அதே ட்ரீட்மெண்ட், நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. கரெக்ட்? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த சைக்கிளை வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணுறோம். இப்போ குளோபல் வார்மிங்லாம் கேள்விப்படுறீங்க இல்லையா, புவி வெப்பமடைதல் கேள்விப்படுறோமா? அதே மாதிரி வேற என்ன சொல்கிறாங்க, புதுசாக வருது இல்லையா, திடீர்னு மழை கொட்டுது, கிளவுட் பஸ்ட்ன்றாங்க. ஒரு இடத்துல கடற்கடன்னு மழையை கொட்டுது. இப்போ நார்த்தில் திடீர்னு வெள்ளம் வருது, பயங்கர எக்ஸ்ட்ரீம் வெயில் போகுது, மழையே இருக்க மாட்டேங்குது, நிறைய வருது இல்லையா? ஸோ எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ்லாம் வந்துட்டே இருக்கு, கிளைமேட் சேஞ்செலாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம இன்னொரு என்ன பெரிய தப்பு பண்றோம்னா, தண்ணி நமக்கு தெரியும் ரொம்ப கம்மியா இருக்குது. உலகத்துல 3/4 பாகம் தண்ணி தான், ஓஷன் நிறைய இருக்கு அதெல்லாம் சொல்றோம். ஆனா 3/4 பாகம் உலகத்துல இருந்தா கூட நம்ம பாடியிலையும் கிட்டத்தட்ட 3/4 பாகம் தண்ணி தான், நம்மளுக்கு திரவம் தான். அப்படிலாம் இருந்தா கூட அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் யூஸ் பண்ண முடியுமா? கடல் தண்ணி டைரெக்டாக யூஸ் பண்ண முடியுமா? டீசாலினேட் பண்ணணும் இல்லையா? இப்போ பிஆர்சி டெக்னாலஜி நிறையா கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அது உப்பு எடுக்கணும். அப்போ நமக்கு டைரெக்டாக குடிக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் எங்கே இருக்குன்னா ரிவரில் இருக்குது, குளம் ஏரி குளத்தில் இருக்குது, கொஞ்சம் தண்ணி பூமிக்கு அடியிலையும் இருக்குது. இருக்கும், பட் அது சின்ன பசங்களாம் போர் அடிச்சிடும். அது பிசிக்ஸ் கொஸ்டின். சரி, தனியாக +2 பசங்களுக்கு பேசலாம். வேற மாற்றி ஹார்ட் நின்றுட்டாவா? ஹார்ட் இல்ல இதயத்தை பற்றி பேசுற இல்லையா?
நின்றுட்டா என்ன ஆகும்? பிளட் சர்க்குலேட் ஆகலன்னு வச்சுக்கோ, பிரெயினுக்கு போகாது. ஸோ பிரெயின் டெட் ஆகும், லங் ஒர்க் பண்ணாது. எல்லாமே பிளட் தானே பேசிக் இது. ஓ, ஹார்ட் இல்லாம இருந்தா அது காட் தான் கேட்கணும், ஏன் படைச்சாருன்னு தெரியும் நம்மளுக்கு. ஹார்ட் இல்லாட்டி எங்க வேணா நடக்கலாம், சென்னை மட்டும் இல்லை, எங்க வேணா நடக்கலாம். அதான் கிளைமேட் சேஞ்சை வந்து ப்ரிடிக்டே பண்ண முடிய மாட்டேங்குது, எப்போ மழை பெய்யும் எதுவும் சொல்ல முடிய மாட்டேங்குது இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நிறைய இருக்கு. நம்ம பண்ற தப்பு தான், ஏரெல்லாம் பொல்யூட் பண்ணிட்டோம், நிறைய மரங்களை வெட்டிட்டோம். ஸோ இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணணும், நிறைய பண்ணிட்டு இருக்கோம். கேளுங்கண்ணா. எதாவது கேட்கணும்ல, மைக்கு ஆன். மண்ணில் இருந்து மின்சாரம் எப்படி சார் இருக்குது? மண்ணிலிருந்து மின்சாரம். மின்சாரம் தான் என்னடாக்கண்ணா? எலக்ட்ரிசிட்டி. மின்சாரம் எல்லாருக்கும் சம்சாரம்னு தெரியும். மின்சாரம்னா என்ன தெரியுமா? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், வேற ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். கரெக்டா? எலக்ட்ரான் ஒரு இடத்துல ஒரு இடம் போகுது. இப்போ சுவிட்ச் போடுறோம், ஃபேன் ஓடுது. என்ன மேஜிக்? ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஒயர் கனெக்ட் பண்றோம். ஸோ எங்க எனர்ஜி அதிகமாக இருக்கோ, வோல்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? லாங்குவேஜ், நம்ம லோக்கல் லாங்குவேஜ் என்ன சொல்கிறோம்? 220 220 வோல்ட்டு 440 வோல்ட்டுலாம் சொல்கிறோமா? கடையில் போகும்போது சொல்லுவோம்ல, 220 பல்பு கூட எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த வோல்ட்டுன்றது என்னன்னா, இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் எனர்ஜி இருக்கு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. எனர்ஜி நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தால் மேலே தண்ணி கடற்கரை கீழே கொட்டுது, நீர்வீழ்ச்சிலாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அப்போ பேசிக்காக என்னன்னா, எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகணும். எலக்ட்ரான் ஃப்ளோ நிறைய ஆச்சுன்னா நிறைய எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னு அர்த்தம். அதை டிவி போட்டுக்கலாம், மிக்சி ஓட்டலாம், எது வேணா ஓட்டலாம். அப்போ எலக்ட்ரானுக்கு எனர்ஜி இந்த இடத்துல அதிகமாக இருக்கு, இங்கே கம்மியாக இருக்குன்னா அதை எப்படி நம்ம இந்த இடத்துல அதிகப்படுத்துகிறோம்? அங்கே தான் பவர் ஸ்டேஷன்ஸ். இப்போ நெய்வேலியில் லிக்னைட் வச்சு பண்ணுறதோ, இல்லை நம்ம கல்பாக்கம் கூடாங்குளத்தில் அணு உலையில் வச்சு பண்ணுறதோ, இல்லை காற்றாலையில் பண்ணுறதோ, நீர்வீழ்ச்சியில் பண்ணுறதோ, மேட்டூர் மாதிரி நீர்வீழ்ச்சியில் பண்ணுறதோ, எல்லாமே என்னென்னா அந்த எனர்ஜியை வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் அவனை இவி சார்ஜ் பண்ணுறான். இப்போ இவியில் ஒரு யூனிட்டுக்கு காசு கேட்குறாங்க இல்லையா? ஏன்? அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. செகண்ட் 65 கொடுக்க முடியாது அதுக்கு, அந்த எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறாங்க. ஸோ பாபா டாமிக் சென்டர்னு வச்சுருக்காங்க இல்லையா? பாபா நிராட்சி மையம் அவர் பேரில் தான் வச்சுருக்காங்க. டாக்டர் ஜஹாங்கீர் ஹோமி பாபா. அவர் என்ன பண்ணுறாரு, 1945 நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா பெரிய பணக்காரர், லாயரு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வச்சுருக்காரு. லண்டனில் பையனை படிக்க வைக்கிறார். அங்கேருந்து சொல்கிறாரு, வெரி சூன் நம்ம சுதந்திரம் வாங்கிடுவோம். சுதந்திரம் வாங்கின பிறகு நிறைய ஹெட்ஏக் நம்மளுக்கு நிறைய இருக்கும், நிறைய சேலஞ்சஸ். ஹெட்ஏக்கில் சேலஞ்சஸ் நிறைய இருக்கும். மெயின் சேலஞ்ச் வந்து ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பற்றாக்குறை நம்மளுக்கு நிறைய வர சான்ஸ் இருக்கு. பாப்புலேஷன் அதிகமாகும், அப்புறம் மக்களுடைய ஆஸ்பிரேஷன்லாம் அதிகமாகும். பவர் கட், எனர்ஜி செக்யூரிட்டிக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். ஸோ இப்போ ஃபுட் செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா பாபா நிராட்சி மைய விஞ்ஞானிகள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளா ஒரு லைன்ல சொல்லணும்னா, எல்லாரும் இட்லி சாப்பிடுவீங்களா? இட்லி தோசை சாப்பிடுறீங்க இல்லையா? ஸோ இட்லி தோசை சாப்பிட்டீங்கன்னா 2 இட்லி சாப்பிட்டா 1 இட்லி எங்களோட இட்லி. தெரியுமா உங்களுக்கு? பெரிய கார்ல வரும்போது கூட மேடமோட வந்துட்டு இருந்தேன். வரும்போது கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ஒரு அக்ரி சீனியர் டைரக்டர் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு பிரச்சனைகள் அக்ரியில் இருக்கு. அப்போ 2 இட்லியில் 1 இட்லி எங்களோட இட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எல்லா ஸ்டேட்ஸுமே, தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய விதைகளை வந்து உளுந்து, தோரம்பருப்புலாம் இருக்கு இல்லையா? ஒரு வாய்ப்பினையும் வழங்கிய என் தேவனுக்கு நாவினிக்கும் நற்தமிழில் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். விக்ராந்த் செல்ஃபிலாம் இருக்காங்க.
பேரே வந்து விக்ராந்த், பேர் சொல்ல மாட்டேன். நல்ல ஐடியா பண்ணிருக்கான். வெரி குட். ஸ்டார்ட் பண்ணலையா? வெரி குட். விக்ரம் சார் அவரை பார்க்குறேன். எடுத்துக்கலாம் சார். வெல் டன், வெல் டன். குட் ஐடியா, வெரி குட் ஐடியா. வெளியே ப்ரெஷர் அதிகம், புரியும் போது ப்ரெஷர் கம்மியாகிடுது, பலூன் புரியுது. ஸோ இதே உல்டாவா எங்கடா இருக்குன்னு கேட்டேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஆன்சர் கொடுத்தாங்க. ப்ரெஷர் கொடுத்தேன், திரும்பக்குள்ள வெளியே ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், உள்ள ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அதான் சீக்கிரம் வேணும். சரியா? ஸோ நான் நிறைய கேள்வி கேட்டேன், இதெல்லாம் ஆன்சர் ரெடி பண்ணிக்கலாம். இது என்ன கேட்டேன்?
நில்லுங்க